சஃபிலே கவனிக்க வேண்டிய முதலாவது விடயம் நேராக நிற்பது, இரண்டாவது விடயம் நெருக்கமாக நாங்கள் நிற்க வேண்டும். இது சம்பந்தமாக அதிகமான ஹதீஸ்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டு வந்திருக்கின்றது. முதலாவது விடயம் நேராக நிற்பது, இரண்டாவது விடயம் நெருக்கமாக நிற்பது, மூன்றாவது விடயம் நாங்கள் சஃப்புகளில் நிற்கும் பொழுது முதலாவது சஃப்புகளை நாங்கள் பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும். இப்போ பள்ளி வாயில் ஒரு 3 சஃப்புக்கு தொழுகையாளிகள் இருப்பார் என்று சொன்னால், இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா من يهده الله فلا مضل له ومن يضلل فلن تجد له وليا مرشدا اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما. எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலாவை போற்றி புகழ்ந்து அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் ஸலவாத்தும் ஸலாமும் எங்கள் தலைவர் அல்லாஹ்வுடைய இறுதி தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னவர்களை பின்தொடர்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், நல்லடியார்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக என்ற நட்பிரார்த்தனைக்கு பின்னால், பரகதனிய ஜாமியத் தௌஹீத் ஜும்மா பள்ளி வாயிலிலே தொடராக நடைபெற்று வரக்கூடிய மார்க்க விளக்க வகுப்புகளில் ஒரு அங்கமாக நாங்கள் தொடராக ரமதானுக்கு முன்னால் படித்து வந்த ஹதீஸ் கிரந்தமாகிய உம்தத்துல் அஹ்காம் என்று சொல்லப்படக்கூடிய ஹதீஸ் தொகுப்பிலிருந்து சில பாடங்களை நாங்கள் இன்று படிக்க இருக்கின்றோம். இந்த கிதாபிலே நாங்கள் ஆரம்பித்து சுத்தம், அதே போன்று தொழுகையுடைய பாடங்கள் என்று நாங்கள் தொடராக படித்து வரக்கூடிய இந்த தலைப்புகளில் இன்றைய பாடம் தொழுகையிலே சஃப்புகளின் ஒழுங்குகளை பற்றி எங்களுக்கு தெளிவுபடுத்தக்கூடிய சட்டங்களை இன்று நாங்கள் படிக்க இருக்கின்றோம். இங்கே புத்தாசிரியர் அவர்கள் தலைப்பிடும் பொழுது பாபு சுஃபூஃப், தொழுகையிலே சஃப்புகள் சம்பந்தப்பட்ட பாடம் என்று இங்கே தலைப்பிட்டிருக்கின்றார். அதில் நாங்கள் இன்று படிப்பது 83வது ஹதீஸ். அன் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم سووا صفوفكم فإن تسوية الصف من تمام الصلاة. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவதாக பின்வரக்கூடிய வார்த்தையை எங்களுக்கு அறிய தருகின்றார்கள். நாங்கள் அடிக்கடி தொழுகையிலே இமாம்கள் எங்களுக்கு தொழுகையை ஆரம்பிப்பதற்கு முன்னால் சொல்லக்கூடிய வார்த்தை இந்த ஹதீஸிலே அடங்கியிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள், சவ்வு சுஃபூஃபக்கும், உங்களுடைய சஃப்புகளை நேர்படுத்திக் கொள்ளுங்கள், நேர்த்தியாக்கிக் கொள்ளுங்கள். ஃபஇன்ன தஸ்வியத ஸஃபி, ஏனென்று சொன்னால் சஃப்புகளை நேர்த்தியாக வைத்திருப்பது, நேராக வைத்திருப்பது மின் தமாமிஸ் ஸலா, தொழுகையுடைய பரிபூர்ணத்தன்மையிலே இருந்தும் இருக்கின்றது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே சொல்வதை நாங்கள் பார்க்கலாம். நாங்கள் தொடர்ந்து இந்த பாடத்திலே வந்திருக்கக்கூடிய ஹதீஸ்களை நாங்கள் வாசித்து அதற்கான மொழிபெயர்ப்புகளை பார்த்ததன் பின்னால் இந்த சஃப்புகள் சம்பந்தமான சட்டத்திட்டங்களை நாங்கள் ஒவ்வொன்றாக நாங்கள் சுருக்கமாக பார்ப்போம். 84வது ஹதீஸிலே இங்கே புத்தகாசிரியர் பதிவு செய்திருக்கக்கூடிய அடுத்த ஹதீஸ், அனி நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், قال سمعت رسول الله صلى الله عليه وسلم, நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை கேட்டேன். لا تسوون صفوفكم أو لا يخالفن الله بين وجوهكم, நீங்கள் உங்களுடைய சஃப்புகளை நேர்படுத்திக் கொள்ளுங்கள், இல்லை என்றால் அல்லாஹ் தஆலா உங்களுடைய முகங்களுக்கு இடையிலே வேறுபாட்டை உண்டு பண்ணிவிடுவான். நீங்கள் சஃபிலே ஒற்றுமையாக ஒரே நேராக நீங்கள் நிற்காவிட்டால் அதற்கு கூலியாக, அதற்கு அந்த குற்றத்துக்கான தண்டனையாக அல்லாஹ் தஆலா உங்களுடைய முகங்களுக்கிடையிலே கருத்து வேறுபாட்டை அல்லாஹ் தஆலா உருவாக்கி விடுவான். ஆகையினால் நீங்கள் ஒரு சமுதாயமாக வாழும் பொழுது அதற்கான ஒரு காரணியாக நீங்கள் பள்ளி வாயிலுக்கு வந்தால் சஃப்புகளிலே நேராக நேர்த்தியாக இருப்பதை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே எங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கின்றார்கள். நீங்கள் சஃப்புகளை நேராக வைத்துக் கொள்ளுங்கள், இல்லை என்றால்
உங்களுக்கிடையிலே கருத்து பிளவுகள் ஏற்பட்டுவிடும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சஃப்புகளை நேராக வைத்திருக்கக்கூடிய விடயத்துடைய முக்கியத்துவத்தை சொல்வதை பார்க்கலாம். வலி முஸ்லிமின், இந்த ஹதீஸிலே முஸ்லிமே வரக்கூடிய ரிவாயத்தை இமாம் அவர்கள் இங்கே பதிவு செய்திருக்கின்றார்கள். இந்த புத்த ஆசிரியர் அல் இமாமுல் மக்திசி அவர்கள் கூறுகின்றார்கள், வலி முஸ்லிம், முஸ்லிமிலே வந்திருக்கக்கூடிய அறிவிப்பிலே, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஸவ்வி சுஃபூஃபனா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுவிக்கும் பொழுது, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே அவர்கள் தான் நாட்டுடைய ஆட்சி தலைவர், அவர்கள் தான் தொழுகையை நடாத்துவார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னாலும் ஆட்சி தலைவர்கள் தான் தொழுகையை நடாத்துவார்கள். இப்போ நபி அவர்கள் தொழுகையை நடாத்தும் பொழுது இங்கே சொல்லப்படுகின்றது, யுஸவ்வி சுஃபூஃபனா, எங்களுடைய சஃப்புகளை நேர்படுத்துவார்கள். ஹத்தா கஅன்னமா யுஸவ்வி பிஹல் கிதாஹ், அம்பெய்யக்கூடிய வில் இருக்கின்றதே, அந்த அம்புகளை அவர்கள் நேர்படுத்துவதை போன்று எங்களுடைய சஃப்புகளை நேர்படுத்துவார்கள் என்பதாக சஹாபாக்கள் சொல்வதை பார்க்கலாம். அவர்களுடைய காலத்திலே இருந்த ஒரு உதாரணத்தை எங்களுக்கு சொல்லுகின்றார்கள். அவர்கள் அடிக்கடி பாவிக்கக்கூடிய ஒரு விடயம்தான், ஒரு ஆயுதம்தான் அம்பு வில் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நேர்த்தியான அந்த ஆயுதங்கள். அம்பு மிகவும் நேராக, அதனுடைய முனையும் அதே போன்று ஓரங்களும் நேராக இல்லாவிட்டால் அதை ஒரு குறிப்பிட்ட இலக்கை நோக்கி எங்களுக்கு சரியாக ஏவ முடியாது. அது வளைந்திருந்தால் என்ன நடக்கும்? நாங்கள் ஏவும் பொழுது அந்த இலக்கை அது அடையாது. இப்போ மிகவும் நேராக இருக்க வேண்டிய ஒரு ஆயுதம் தான் அம்புகள். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அம்புகளை நேர்படுத்துவதை போன்று எங்களுடைய சஃப்புகளை நேர்படுத்துவார்கள். ஹத்தா ரஆ அன் கத் அகல்னா, எந்த அளவுக்கு என்றால் நாங்கள் இந்த சஃப்புகளை நேர்படுத்தக்கூடிய விடயத்தை விளங்கிவிட்டோம் என்று அவர்கள் அறிந்து கொள்ளும் வரைக்கும் எங்களை நேர்படுத்துவார்கள். இப்போ நபி அவர்கள் அப்படி நேர்படுத்தி ஒரு காலம் செல்லக்கோல அந்த சஹாபாக்கள் ஆட்டோமேட்டிக்காக சஃப்புகளிலே நேராக இருப்பதை அவர்கள் கற்றுக்கொண்டார்கள், அந்த அளவுக்கு விளங்கி கொண்டார்கள். இப்படி இருக்கும் பொழுது சும்ம ஹரஜ யௌமன், ஒரு நாள் நபி அவர்கள் தொழுகைக்காக வேண்டி வந்து, ஃபகாம ஹத்தா காத அன் யுகப்பிர், தொழுகையிலே தக்பீரத்துல் இஹ்ராமை அல்லாஹு அக்பர் என்று அவர்கள் இமாமாக நின்று தக்பீர் சொல்வதற்கு முனையும் பொழுது, ஃபரஅ ரஜுலன் பாதியன் சதுருஹு, ஒரு மனிதரை சஃப்புக்கு முன்னால் அப்படி அவருடைய நெஞ்சு தள்ளி கொண்டிருப்பதை பார்த்தார்கள். அப்படி என்றால் சஃபிலே நேராக நிற்காமல் சற்று முன்னால் வந்து அவர் நின்று கொண்டிருப்பதை நபி அவர்கள் பார்த்தார்கள். ஃபகால, அதை பார்த்து நபி அவர்கள் சொன்னார்கள், இபாதல்லாஹ், அல்லாஹ்வுடைய அடியார்களே, லதுஸவ்வுன்ன சுஃபூஃபக்கும், நீங்கள் உங்களுடைய சஃப்புகளை நேர்படுத்திக் கொள்ளுங்கள், அல்லது லயுகாலிஃபன்னல்லாஹு பைன வுஜூஹிக்கும், ஆரம்பத்தில் வந்த ஹதீஸுடைய வார்த்தை, இல்லை என்றால் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு மத்தியிலே பிளவுகளை ஏற்படுத்தி விடுவான் என்பதாக அந்த மனிதர் சஃப்பிலிருந்து சற்று முன்னாக நின்பதை கண்டு நபி அவர்கள் சொன்னதை நாங்கள் பார்க்கலாம். அடுத்த ஹதீஸ், வஅன் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அனஸ் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், அன்ன ஜத்ததஹு முலைகா தஅத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிதஆமின் ஸனஅத்ஹு, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய பாட்டி, உம்மாவுடைய உம்மா, முலைகா என்று சொல்லப்படக்கூடிய பெண்மணி, அந்த பெண்மணி நபி அவர்களுடைய ஆரம்ப கால உறவினர்களில் ஒருவர். அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சாப்பாட்டுக்காக வேண்டி வீட்டுக்கு அழைத்தார். ஃபஅகல மின்ஹு, வந்து நபி அவர்கள் சாப்பாட்டை சாப்பிட்டு விட்டு, சும்ம கால கூமு, நபி அவர்கள் சொன்னார்கள், எழும்புங்கள், நாங்கள் தொழுவோம். இது நபி அவர்களுடைய ஒரு வழமையாக இருந்தது. சில வீடுகளுக்கு சென்றால் அந்த வீடுகளிலே அவர்களுக்கு பரக்கத்தாக இருப்பதற்காக வேண்டி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாத்திரம் இருக்கக்கூடிய ஒரு விசேட அம்சம், அப்படி இருப்பதற்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வீடுகளிலே தொழுவார்கள். சில வேளை சுன்னத்தான தொழுகைகளை தொழுவார்கள். அப்ப சாப்பிட்டு முடிந்து சொன்னார்கள், கூமு, எழும்புங்கள், நாங்கள் தொழுவோம், ஃபலி உஸல்லி லக்கும், உங்களுக்கு நான் தொழுகை நடாத்துவதற்காக வேண்டி எழும்புங்கள் என்று சொல்லி வீட்டிலே தொழுகை நடாத்தப்பட்டது. இந்த வேளையிலே பெண்கள் இருக்கின்றார்கள், சிறுவர்கள் இருக்கின்றார்கள். எப்படி நபி அவர்களுடைய சஃப்பு அமைந்திருந்தது என்பதைத்தான் இந்த ஹதீஸ் எங்களுக்கு எடுத்து காட்டுகின்றது. ஃபகால அனஸ் ரலியல்லாஹு தஆலா கூறுகின்றார்கள், ஃபகும்து இலா ஹஸீரின் லனா கத் ஸ்வத்த மின் தூலி மா லுபிஸ், அதாவது நாங்கள் எங்களிடமிருந்த ஈச்ச ஓலையினாலான ஒரு பாயை நாங்கள் விரித்தோம். நான் ஓடி போய்த்து என்ன செஞ்சேன், அவர் ஒரு சிறுவர், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்த சிறுவர் தான் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், நான் எங்களிடமிருந்த ஒரு பாய், ஹசீர் என்றால் ஈச்சோலையினால் வேயப்பட்ட
பாயை நான் எடுத்து வந்தேன். அது நாங்கள் பாவித்து பாவித்து கருப்பாகி பெய்திருந்துச்சு. அந்த காலத்தில் என்ன தலபாடங்கள் இருக்காது வீடுகளில். கதிஸ்வத்த மின் தூளிமா லுபிஸ், அதாவது நாங்கள் பாவித்து பாவித்து அது கருப்பாகி பெய்திருந்துச்சு. நான் அதை எடுத்து கொஞ்சம் தண்ணி எடுத்து அப்படி நான் தொடச்சி எடுத்தேன். அந்த பாயை எடுத்து அதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று தொழுதார்கள். ஃபகாம அலைஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸஃபஃப்து அன வல் யதீமு வராஅஹு. இப்போ நானும் அந்த வீட்டில் இன்னொரு அனாதை சிறுவன் இருந்தான். நானும் அந்த அனாதை சிறுவனும், அவருடைய பேர் பின்னால் வருகின்றது, அவர்களும் நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் ஒரு சஃபிலே நாங்கள் நின்றோம். இப்போ நபி அவர்கள் இமாமாக நின்று தொழுகின்றார்கள். அடுத்த சஃபில் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அதே போன்று ஒரு அனாதை சிறுவனும் சஃபிலே நிற்கின்றார். வல் அஜூசு மின் வராயினா, எங்களுக்கு பின்னால் மூன்றாவது சஃபிலே அந்த பாட்டி பெண் இருந்தால் என்பதாக அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். இப்படித்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். இமாமாக இருந்தால் இரண்டு மனிதர்கள் நாங்கள் பார்ப்போம், இரண்டு ஆண்களோ அல்லது ஒரு ஆணும் ஒரு சிறுவனுமோ அல்லது இரண்டு சிறுவர்களும் இருந்தால் அவர்கள் அடுத்த சஃபாக இருப்பார்கள். பெண்கள் ஆண்களுக்கு பின்னால் தான் சஃப்புகளிலே நிற்க வேண்டும். ஃபஸல்ல லனா ரக்அத்தைனி, எங்களுக்கு 2 ரக்காத்துகள் நபி அவர்கள் தொழுவித்தார்கள். சும்மன் ஸரஃப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதற்கு பின்னால் வீட்டிலிருந்து சென்று விட்டார்கள் என்பதாக சொல்வதை நாங்கள் பார்க்கலாம். வலி முஸ்லிமின், இந்த ஹதீஸிலே முஸ்லிமிலே வரக்கூடிய அறிவிப்பிலே அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்ல பிஹி வ பி உம்மிஹி, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கும் அவருடைய தாயார் உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கும் தான் நபி அவர்கள் தொழுகை நடத்தினார்கள். ஃபஅகாமனி அன் யமீனிஹி, இன்னொரு முறை வந்தார்கள். ஏன்னா அடிக்கடி நபி அவர்கள் வரக்கூடிய ஒரு வீடு அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய வீடு. இந்த ஹதீஸ் நாங்கள் அடிக்கடி இந்த சம்பவத்தை நாங்கள் ஹதீஸ் வகுப்பிலே கூறியிருக்கின்றோம். நபி அவர்களுக்கும் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய குடும்பத்துக்கும் இடையிலே ஆரம்ப உறவு இருக்கின்றது. ஏனென்றால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாட்டன் அப்துல் முத்தலிப் அவருடைய உறவு முறைதான், அவர் மதீனாவிலே திருமணம் செய்திருந்தார். அவருடைய உறவு முறைதான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மதீனாவிலே ஏலவே இருந்த உறவு முறை. அப்ப அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய வீட்டுக்கு இன்னொரு முறை வந்த வேளை நபி அவர்கள் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சிறுவருக்கும் அவருடைய தாய் உம்மு சுலைமுக்கும் தொழுவித்தார்கள். எப்படி? அகாமனி அன் யமீனிஹி, என்னை அவர்களுடைய வலப்பக்கமாக வைத்துக் கொண்டார்கள். அப்ப இமாமுடன் ஒரு ஆணோ ஒரு சிறுவனோ இருந்தால் வலப்பக்கமாக வைத்துக் கொண்டார்கள். வ அகாமல் மர்அத்து ஹல்ஃபனா, எங்களுக்கு பின்னால் பெண் சஃபிலே இருந்தால் என்பதாக கூறுவதை நாங்கள் பார்க்கலாம். அடுத்தது அந்த யத்தீமுடைய பேர் துமைரா, ஜத்து ஹுசைன் இப்னு அப்துல்லா இப்னு துமைரா என்று சொல்லப்படக்கூடியவருடைய பேர் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த ஹதீஸ் 86வது ஹதீஸ். வான் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா, அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். பித்து இந்த ஹாலத்தி மைமூனா, நான் என்னுடைய மாமி, அதாவது என்னுடைய நாங்கள் சாட்சின்னு சொல்லுவோம், அதாவது உம்மாவுடைய சகோதரிகள் அனைவரும் சாட்சிகள். அரபியிலே அதற்கு ஹாலா என்று சொல்வார்கள். உம்மாவுடைய வழியில வந்த எல்லாருக்கும் அஹ்வால்கள் என்று சொல்வார்கள். வாப்பாவுடைய வழியில வந்த அனைவருக்கும் உமூமா என்று சொல்வார்கள், சாட்சாமார். அப்ப பித்து இந்த ஹாலத்தி மைமூனா, என்னுடைய சாட்சி மைமூனா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவியார். அவருடைய வீட்டிலே நான் ஒரு நாள் இரவை கழித்தேன், தங்கினேன். ஃபகாமன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஸல்லி மினல் லைல், இப்ப நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவிலே எழும்பி தொழுவதற்கு ஆரம்பித்தார்கள். ஃபகும்து அன் யஸாரிஹி, நானும் ஓடிச் சென்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்கத்திலே இடப்பக்கமாக நான் நின்று தொழுவதற்கு ஆரம்பித்தேன். ஃபஅഖத பிரஸி, நபி அவர்கள் என்னுடைய தலையினால் அப்படியே பிடித்து ஃபஅகாமனி அன் யமீனிஹி, இடது பக்கத்திலே இருந்த என்னை அப்படியே வலது பக்கமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து நிப்பாட்டி கொண்டார்கள் என்பதாக இங்கே அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் என்று சொல்லப்படக்கூடிய சஹாபி சிறுவனாக இருக்கும் பொழுது நடந்த ஒரு விடயத்தை எங்களுக்கு சொல்வதை இங்கே நாங்கள் பார்க்கலாம். இப்படி இந்த சஃப்புகள் சம்பந்தமான விடயங்களை சொல்லக்கூடிய ஹதீஸ்களிலே சிலதை இமாம் அவர்கள் இங்கே எங்களுக்கு பதிந்திருப்பதை நாங்கள் பார்க்கலாம். இந்த சஃப்புகளுடைய இந்த சட்டங்களை நாங்கள் தற்பொழுது சுருக்கமாக பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. இமாம் இப்னு அப்துல் பர் ரஹிமஹுல்லா அவர்கள் ஒரு ஹதீஸ்களை அறிஞர் சொல்லும் பொழுது فأما تصوية الصفوف في الصلاة فالآثار فيها متواترة,
இந்த சஃப்புகளை நேர்படுத்த வேண்டும் என்று சொல்லப்படக்கூடிய ஹதீஸ்களை நாங்கள் பார்க்கும் பொழுது அதற்கு முத்தவாத்திர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தராதரம் இருக்கின்றது. முத்தவாத்திர் என்றால் ஒரு ஹதீஸ் பலதரப்பட்ட எண்ணிக்கையான சஹாபாக்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டால் அதற்கு முத்தவாத்திர் என்று சொல்வார்கள். இதில் 2 வகை இருக்கின்றது. ஒன்று, ஒரே வார்த்தை பல சஹாபாக்கள் மூலமாக அறிவிக்கப்படுவது, அல்லது ஒரு கருப்பொருள், ஒரு குறிப்பிட்ட கருப்பொருள் பல சஹாபாக்கள் மூலமாக பல ஹதீஸ்கள் வாயிலாக அறிவிக்கப்படுவது. இதற்கு முத்தவாத்திர் மஅனவி என்று சொல்வார்கள். இப்போ சஃப்புகளை நேர்படுத்தக்கூடிய விடயம் சம்பந்தமாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய சந்தர்ப்பங்களிலே நிறைய ஹதீஸ்களை சொல்லி இருக்கின்றார்கள். இப்போ அனைத்தும் இந்த சஃப்புகளை நேர்படுத்துவதை பற்றி எங்களுக்கு பேசுகின்றது. அப்போ அதனால் இது ஒரு முத்தவாத்திரான ஹதீஸாக இருந்து கொண்டிருக்கின்றது என்பதாக இப்னு அப்துல் பர் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்வதை நாங்கள் பார்க்கலாம். அடுத்ததாக இந்த சஃப்புகளை நேர்படுத்தக்கூடிய விடயம் 3 முக்கியமான விடயங்களை நாங்கள் கவனிக்க வேண்டும். ஒன்று, அத்தஸ்வியா, சஃப்புகள் நேராக நிற்க வேண்டும். சஃப்புகள் நேராக நிற்க வேண்டும். இப்படி நாங்கள் நேர்படுத்துவதற்காகவே நாங்கள் பாவிக்கக்கூடிய அளவுகோல் என்னவென்று சொன்னால், எங்களுடைய கால்கள் ஒருவருடைய கால்களை விட முந்தாமல் பிந்தாமல் இருக்க வேண்டும். சஃப்புகளிலே ஒருவர் இன்னொருவரை விட சற்று முன்னாகாமலோ அல்லது பின்னாகாமலோ இருப்பதுதான் நேராக இருப்பதை குறிக்கின்றது. இப்படி நாங்கள் நேர்படுத்தும் பொழுது நாங்கள் கவனிக்க வேண்டிய அளவுகோல் எங்களுடைய காலுடைய பிற்பகுதி. நாங்கள் நின்றால் ஒவ்வொருவருடைய காலுடைய பிற்பகுதி, குதிகால் என்று சொல்வோம், குதிகால்களை பார்த்துத்தான் நாங்கள் எங்களுடைய சஃப்பை நேர்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் நாங்கள் நேராக நிற்க முடியும். அப்படி இல்லை என்றால் நாங்கள் ஒவ்வொருவருடைய காலுடைய முன் விரலுடைய அளவை வைத்து நாங்கள் நேர்படுத்தினால் ஒவ்வொருவருடைய காலும் பல அளவுகளிலே இருக்கும். சிறுவர்களுடைய கால் சிறிதாக இருக்கும், பெரியவர்களுடைய கால் பெரிதாக இருக்கும். அப்போ நாங்கள் முன்னுக்குள்ளே விரலை வைத்து நாங்கள் இது என்றால் ஒவ்வொருவரும் முன்னுக்கு பின்னுக்காகத்தான் நாங்கள் நிற்கணும், நேராகாது. இப்போ நேர்படுத்துவது எங்களுடைய குதிகால்களை பார்த்துத்தான் நாங்கள் எங்களுடைய சஃப்புகளை நேர்படுத்த வேண்டும். இரண்டாவது நாங்கள் கவனிக்க வேண்டிய விடயம், சஃப்புகளிலே நேராக நிற்பதை போன்று நெருக்கமாகவும் நாங்கள் நிற்க வேண்டும். நேராக நெருக்கமாக சஃபிலே கவனிக்க வேண்டிய முதலாவது விடயம் நேராக நிற்பது. இரண்டாவது விடயம் நெருக்கமாக நாங்கள் நிற்க வேண்டும். இது சம்பந்தமாக அதிகமான ஹதீஸ்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டு வந்திருக்கின்றது. ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ருஸ்ஸு சுஃபூஃபக்கும், நீங்கள் உங்களுடைய சஃப்புகளை நேர்படுத்திக் கொள்ளுங்கள். வகாரிபு பைனஹ, அதிலே நெருக்கமாக நீங்கள் ஒருவருக்கொருவர் இன்னொருவர் நெருக்கமாக நீங்கள் நின்று கொண்டுங்கள். வஸஹது பில் அனாக், உங்களுடைய கழுத்துகள் நெருக்கமாக இருக்கக்கூடிய அளவுக்கு. ஒரு ஆளுடைய பொடிக்கு நேர கிட்ட அடுத்த ஆளுடைய பொடி இருக்கணும். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கழுத்துகள் என்று சொன்னார்கள். இல்லாவிட்டால் கழுத்துக்களை என்ன செய்ய முடியாது, ஒரு கழுத்துடன் இன்னொரு கழுத்தை எங்களுக்கு நெருக்கமாக வைக்க முடியாது. அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதற்கான காரணம், நீங்கள் கழுத்துகள் நேராக நெருக்கமாக இருக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். ஃபவல்லதி நஃப்ஸி பியதிஹி, அல்லாஹ்வின் மீது ஆணையாக, இன்னி லஅரா ஷைத்தான யத்ஹுலு மின் ஹலலிஸ் ஸஃப், நான் சஃப்புகளுடைய அந்த இடைவெளிகளுக்கு இடையிலே ஷைத்தான் நுழைவதை நான் காண்கின்றேன். கஅன்னஹல் ஹதஃப், ஆட்டுக்குட்டி, அதாவது ஆட்டுடைய குட்டிக்கு ஹதஃப் என்று சொல்வார்கள். ஆட்டுக்குட்டி கண்டெடுத்துல எல்லாம் என்ன செய்ய பெய்தேலுகும் சின்ன ஆட்டுக்குட்டி. இப்போ இதே போன்று ஷைத்தானும் உங்களுடைய சஃப்புகளுக்கு இடையிலே இந்த ஆட்டுக்குட்டி என்ன கண்ட்ரோல் இல்லாமல் போய் திழுகுவதை போன்று உங்களுக்கு இடையிலே என்ன இடைவெளிகள் இருந்தால் தொழுகையுடைய சஃபிலே ஷைத்தான் அங்கே உள்நுழைவதை நான் காண்கின்றேன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்தார்கள். இப்போ நாங்கள் எப்பொழுதும் ஷைத்தான் எங்கள்கிட்ட நெருங்குவதை நாங்கள் விடக்கூடாது. இயன்ற அளவு எங்களுடைய வாழ்க்கையிலே ஷைத்தானை நாங்கள் துரத்த வேண்டும். அவன் பள்ளி வாயிலிலும் நாங்கள் ஒரு உன்னதமான அமலாகிய தொழுகையை செய்து கொண்டிருக்கும் பொழுதும் அவன் எங்களுக்கு உசலாத்தை இந்த சஃப்புகளிலே நாங்கள் இடைவெளிகளை வைத்தால் அவன் ஏற்படுத்துவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை காணலாம். இது இரண்டாவது விடயம். முதலாவது விடயம் நேராக நிற்பது, இரண்டாவது விடயம் நெருக்கமாக நிற்பது. மூன்றாவது விடயம், நாங்கள் சஃப்புகளில் நிற்கும் பொழுது முதலாவது சஃப்புகளை நாங்கள் பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும். இப்போ பள்ளி வாயில் ஒரு 3 சஃப்புக்கு தொழுகையாளிகள் இருப்பார் என்று சொன்னால்
முதலாவது சஃப் பரிபூர்ணப்படுத்தப்பட்டு விட்டதன் பின்னால் தான் இரண்டாவது சஃப்புக்காகவே நாங்கள் சேர வேண்டும். அவசரமாக இலகு தன்மைக்காக வேண்டி, சில வசதிகளுக்காக, அல்லது ஃபேன் போட்டிருக்கின்றது என்பதற்காக வேண்டி நாங்கள் அந்த சஃப்புகளிலே நாங்கள் நினைத்த இடத்திலே இருக்க முடியாது. முதலாவது சஃப்பை பரிபூர்ணப்படுத்திவிட்டு தான் இரண்டாவது சஃப்புக்கு நாங்கள் செல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது. இப்படி இந்த 3 முக்கியமான விடயங்கள் சஃப்புகளிலே கவனிக்கப்பட வேண்டும். நேராக நிற்பது, நெருக்கமாக நிற்பது, அடுத்தது முதல் சஃப்புகளை பரிபூர்ணப்படுத்துவது. குறிப்பாக இமாம்கள் தொழுகைக்காக வேண்டி அவர்கள் முன்னாகும் பொழுது இந்த 3 விடயங்களையும் தொழுகையாளிகளுக்கு வலியுறுத்துவது மிகவுமே ஏற்றமான விடயம். நேராக நின்று கொள்ளுங்கள், நெருக்கமாக நின்று கொள்ளுங்கள், முதல் சஃப்புகளை பூர்த்தி செய்து கொள்ளுங்கள். இந்த 3 ஓர்டரும் இமாம்கள் போடுவது மிகவுமே வரவேற்கத்தக்க விடயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் சவ்வு சுஃபூஃபக்கும் ஹாலு பைனல் மனாகிப், உங்களுடைய சஃப்புகளை நேராக வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய தோள்பட்டைகள் நெருக்கமாக இருக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். ஃபஅதிம்மு ஸஃப்பல் அவ்வல ஃபல் அவ்வல், முதல் சஃப்புகளை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட ஓர்டர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்திலிருந்து நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்து கொண்டிருப்பதை பார்க்கலாம். அடுத்தது இந்த சஃப்புகள் சம்பந்தமாக வந்திருக்கக்கூடிய இன்னும் சில விளக்கங்களை நாங்கள் ஒவ்வொன்றாக நாங்கள் பார்ப்போம். அதாவது சில ஹதீஸ்களிலே வந்திருக்கின்றது இந்த தோள்கள் நெருக்கமாக இருக்க வேண்டும் என்று, தோள்கள் நேராகவும் நெருக்கமாகவும் இருக்க வேண்டும் என்று வந்திருக்கின்றது. இன்னும் சில ஹதீஸ்களிலே நாங்கள் ஆரம்பத்திலே வாசித்த ஹதீஸிலே எங்களுடைய கழுத்துகள் கூட நெருக்கமாக இருக்க வேண்டும் என்று வந்திருக்கின்றது. இப்போ உலமாக்கள் இதற்கு விளக்கம் சொல்லும்படி சொல்கின்றார்கள், இது எங்களுக்கு சஃபிலே முடியாத விடயம். கால்கள் நெருக்கமாக இருக்கலாம், ஆனால் தோள்கள் சிறுவர்களாக இருப்பார்கள், உயர்ந்தவர்கள் இருப்பார்கள். அதே போன்று தோள்கள் சில வேளை நெருக்கமாக இருக்க முடியாதொரு தோல்னால் இந்த தோல் பட்டைகள் நிலை ஏற்படலாம். இவைகள் இந்த ஹதீஸ்களுடைய விளக்கம் என்னவென்றால், அந்த அளவுக்கு சஃப்புகள் நேர்படுத்தப்பட்டு நெருக்கமாக இடைவெளி இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதைத்தான் இது குறிக்கின்றது என்பதாக உலமாக்கள் சொல்வதை நாங்கள் பார்க்கலாம். இப்படி நாங்கள் நெருக்கமாக இருக்கும் பொழுது பக்கத்தில் இருக்கக்கூடியவருக்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடிய அளவுக்கும் நாங்கள் நெருக்கக்கூடாது. பக்கத்தில் இருக்கக்கூடியவர் ராகத்தாக, எங்களுக்கு வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் இருக்கக்கூடியவர்கள் ராகத்தாக தொழுகையை நிறைவேற்றக்கூடிய அளவுக்கும் இருக்க வேண்டும். இடைவெளியும் இருக்கக்கூடாது. காலோடு கால் படக்கூடிய அளவுக்கு இருக்க வேண்டும். நெருக்கமாக இடைஞ்சலாக நெருக்கக்கூடிய அளவுக்கு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. காலோடு கால் படக்கூடிய அளவுக்கு இருக்க வேண்டும். அடுத்தது இந்த சஃப்புகளை நேர்படுத்துவதற்கு இன்னும் மூலமாக எங்களுக்கு சொல்லக்கூடிய இன்னும் பிற வழிகாட்டல்கள், ஒருவர் சஃபிலே நிற்கும் பொழுது அவருக்கென்ற ஒரு சதுரம் ஒன்று இருக்கும், ஒரு பொடி. அந்த சதுரத்துக்கு ஏற்ப அவர் சஃபிலே நிற்க வேண்டும். இப்போ சிறியவர்கள் காலை அகட்டி நிற்பதும் தவறு, அதே போன்று பெரிய சதுரத்தை உடையவர்கள் காலை ஒடுக்கி நிற்பதும் தவறு. பெரிய சதுரத்தை உடையவர்கள் காலை ஒடுக்கி வைத்துக் கொண்டால், இப்படி 2 காலையும் கிட்ட கிட்ட வைத்துக் கொண்டால், பக்கத்தில் இருக்கக்கூடியவருடைய காலை இப்படி தள்ளித்தான் வைக்கணும், காலை சேர்றதுக்கு. அப்போ அது அவருக்கு கஷ்டமாக இருக்கும். அடுத்தது சிறிய உடம்பை உடையவர்கள் காலை இப்படி அகட்டி வைத்தார்கள் என்று சொன்னால், அவருடைய பொடிக்கு சதுரத்துக்கு அதிகமாக அகட்டி வைத்தார்கள் என்று சொன்னால் தோல் சேராது, கால் 2ம் சேரும், ஆனால் தோள்களுக்கு இடையிலே தூரம் அதிகமாகிவிடும். இப்போ அதுவும் சஃபிலே ஒரு இடைவெளியாக கருதப்படும். ஆகையினால் ஒவ்வொருவரும் அவருடைய சதுரத்துக்கு ஏற்ப தன்னுடைய கால்களை வைத்துக் கொள்ள வேண்டும். மிகவும் அகட்டி வைக்கவும் கூடாது, மிகவும் ஒடுக்கி வைப்பதும் மற்றவர்களுக்கு இடைஞ்சலாக இருக்கும். அடுத்தது சஃப்புகளை நெருக்கும் பொழுது இமாமுடைய பக்கத்துக்குத்தான் சஃப்புகள் நெருக்கப்பட வேண்டும். இப்போ இமாமுக்கு வலதுபுறத்திலே இருக்கக்கூடியவர்கள் இடது பக்கமாக நெருங்க வேண்டும். இமாமுடைய இடது பக்கத்திலே இருக்கக்கூடியவர்கள் வலது பக்கமாக என்ன செய்ய வேண்டும்? நெருங்க வேண்டும். அவ்வாறு இல்லாமல் சில விளக்கங்கள் இருக்கின்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை எடுத்தாலும் வலது பக்கத்திலே என்ன செய்வார்கள்? தெரிவு செய்வார்கள் என்ற அடிப்படையிலே நாங்கள் சஃப்பை எல்லா பக்கத்திலும் நாங்கள் வலது பக்கமாக போனால் சஃப்பு நெருங்காது, அப்படியே பெய்து கொண்டே இருக்கும். பெரிய சஃப்புகள் வந்தன்னு சொன்னால் வலது பக்கமாக போனால் பெய்து கொண்டே இருக்கும், இங்கே வந்து கொண்டே இருப்பாங்க. அப்போ சஃப்புகளை நேர்படுத்துவதற்கான ஒழுங்கு, இமாம் நடுவில் நிற்பார், இமாமுடைய பக்கத்துக்கு தான் என்ன செய்யணும்? எல்லாரும் நெருங்கணும். வலது பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் இடது பக்கத்துக்கும், இடது பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் வலது பக்கத்துமாக இமாமை நோக்கித்தான் அவர்கள் நெருங்க வேண்டும். அடுத்தது சஃப்புகளுடைய இன்னும் ஒழுங்குகளில் இருப்பதுதான், இமாமுக்கு பின்னால் டிரெக்டாக இமாமுக்கு பின்னால் இருக்கக்கூடியவர்கள் பெரியவர்களாக இருக்க வேண்டும். ஆண்களிலே
பெரியவர்கள், குறிப்பாக அல் குர்ஆனை படித்தவர்கள், ஓதியவர்கள் இருப்பார்கள் என்று சொன்னால், தொழுகை ஆரம்பிக்கும் பொழுது சஃபிலே அவர்கள் அந்த இடத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். யாரும் எடுத்துக் கொடுப்பது கிடையாது, யாரும் எடுத்துக் கொடுப்பது தவறு. இடத்தை அவர்கள் நிற்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் சொன்னார்கள், லியலியன்னி மின்கும் உலுல் அஹ்லாமி வன்னுஹா, பெரிய ஆண்கள், புத்தியுள்ளவர்கள் எனக்கு பின்னால் நிற்பதை நீங்கள் வழக்கமாக்கிக் கொள்ளுங்கள் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சிறுவர்கள் அந்த இடத்துக்கு, குறிப்பாக இமாமுக்கு பின்னால் இருக்கக்கூடிய முதலாவது சஃபிலே இமாமுக்கு டிரெக்டாக பின்னுக்கு சிறுவர்கள் நிற்காமல் பெரியவர்கள் பார்த்து கொள்ள வேண்டும். அவர்கள் நின்று விட்டார்கள் என்று சொன்னால் அவர்களை இழுத்து இடத்தை மாற்றுவது தவறு. சிறியவர்களே இடம் கொடுத்தால் அது வேறு விடயம். ஆனால் இது பெரியவர்கள் கவனிக்க வேண்டிய விடயம். தொழுகையிலே இகாமத் சொல்லப்படும் பொழுது அவர்கள் பள்ளி வாயிலுக்கு வந்தால் முதல் சஃப்புகளிலே இடம் பிடித்துக் கொள்ள வேண்டும் என்பது அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய வழிகாட்டல். குறிப்பாக அவர்கள் இமாமுக்கு பின்னால் இடங்களை பெரியவர்கள் நிரப்பிவிட வேண்டும். ஆரம்பத்திலே சிறியவர்கள் பிடித்ததன் பின்னால் அவர்களை எழுப்பி அனுப்புவது ஒரு முறையான விடயம் கிடையாது. இப்படி இமாமுக்கு பின்னால் நிற்கக்கூடிய இடம் பெரியவர்களுக்கான இடமாக இருக்க வேண்டும். அடுத்தது சஃப்புகளிலே முக்கியமான ஒரு ஆர்வமூட்டப்படக்கூடிய ஒரு விடயம், முதல் சஃப்புகளை நாங்கள் நிரப்ப வேண்டும். நாங்கள் அதிகமானவர்கள் விடக்கூடிய தவறு, தொழுகையிலே வந்தால் இலகுத்தன்மைக்காகவே நாங்கள் தூண்களை நாங்கள் நாடி அமர்ந்து விடுவோம், அல்லது தூர தூர நாங்கள் இருப்போம். ஆனால் சஹாபாக்களுக்கு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த விடயம், இந்த முதல் சஃப்புடைய சிறப்பு மிகவுமே யாராலும் எண்ணில் பார்க்க முடியாத சிறப்பாக இருப்பதனால் அவர்கள் வந்தால் முதல் சஃப்புகளை நாங்கள் இடம் பிடித்துக் கொள்ள வேண்டும். அதிலே அதிகமான நலவுகளும் நன்மைகளும் இருப்பதாக உலமாக்கள் எங்களுக்கு ஹதீஸல் வாயிலாக சொல்வதை நாங்கள் பார்க்கலாம். அடுத்தது, சஃப்புகளிலே எந்த பக்கம் சிறந்தது என்று சொன்னால், சஃப்புகளிலே வலப்பக்கம் சிறந்தது. ஆனால் அதை விட இமாமுக்கு நெருக்கமாக நிற்பது சிறந்த ஒரு விடயம். இப்போ முதலாவது சஃப்ல வலது பக்கத்தில் 5 பேர் இருந்தால் இடது பக்கத்தில் ஒரு ஆள் தான் நிற்கிறார். அப்போ அந்த வேளையில் இடது பக்கத்தில் நிற்பது தான் சிறந்தது. ஏனென்றால் அப்போ தான் பேலன்ஸ் ஆகும் சஃப். இப்போ எல்லாரும் வலது பக்கத்தில் இருந்தால் இடது பக்கத்தில் ஒருத்தர் மீட்க மாட்டாங்க. அதனால்தான் வலது பக்கம் சிறந்தது. முதலாவது இமாமுக்கு பின்னால் 2 பேர் நிற்கிறாங்க. இப்போ அந்த வேளையில் ஒரு ஆள் வந்தால் வலது பக்கத்தை தெரிவு செய்யலாம். ஒரு 4 பேர் வலது பக்கத்தை நிரம்பியதன் பின்னால் 5வது வரக்கூடியவர் இடது பக்கத்தில் தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் இமாமுக்கு மிகவும் நெருக்கம். அந்த வேளையிலே வலதை விட இடதுதான் இமாமுக்கு மிகவும் நெருக்கம். அப்படி வலது பக்கத்தை நாங்கள் பார்த்துவிட்டு அதற்கு அடுத்த கட்டமாக முதலாவது நாங்கள் பார்க்க வேண்டியது என்ன? முதலாவது இமாமுக்கு நெருக்கமாக நீங்கள் நிற்பதை பார்த்துவிட்டுத்தான் வலது பக்கத்தை நீங்கள் சஃப்புகளை நிரப்பும் பொழுது நாங்கள் பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அதே மாதிரி இமாம்கள் தொழுகையை ஆரம்பிப்பதற்கு முன்னால் அவர்கள் மஅமூமின்களுக்கு ஆர்டர் போடும் பொழுது அதை மஅமூமின்கள் செவிமடுத்து கேட்க வேண்டும். சஃப்புகளை நேர்படுத்திக் கொள்ளுங்கள் என்றால் அவர்கள் கண்டும் காணாதது போல் இருக்காமல் அந்த ஏவலுக்கு செவி சாய்த்து தங்களுடைய சஃப்புகள் நேராக இருக்கின்றதா என்பதை அவர்கள் அனுமானித்துக் கொள்ள வேண்டும். இது கட்டாயம். தொழுகையில் வந்திருக்கக்கூடியவர்கள் இமாம் அவர்கள் ஒரு சடங்கு சம்பிரதாயத்துக்காக வேண்டி சொல்வது கிடையாது. சஃப்புகளை நேராக்கிக் கொள்ளுங்கள், நெருக்கமாக்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்னால் எங்களோட சஃப்பு நேராகிக்குதா நெருக்கமாக இருக்குதா என்பதை நாங்கள் மஅமூமின்கள் பார்க்க வேண்டியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அடுத்ததாக இமாம் இப்னு ஜிப்ரீன் ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த சஃப்புகளை நாங்கள் நேராக நெருக்கமாக, குறிப்பாக எங்களுடைய தோல் புயங்கள் நெருங்கி இருக்க வேண்டும் என்ற ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லும் பொழுது சொன்னார்கள், ஹத்தா கான ரஜுலு மின்னா யல்ஸகு கஅபஹு பிகஅபி ஸாஹிபிஹி வ மன்கிபஹு பிமன்கிபி ஸாஹிபிஹி. சஹாபாக்கள் சொல்றாங்க, எங்களுடைய ஒருவர் மற்றவருடைய காலிலே இருக்கக்கூடிய அந்த முளிக்கு என்ன படக்கூடிய அளவுக்கு காலை வைத்துக் கொள்வார், எங்களுடைய தோல் புயங்களும் நெருக்கமாக நிற்கும் என்று சொல்லும் பொழுது அதற்கு உலமாக்கள் யக்கூலுல் உலமா ஹாதா அலா வஜ்ஹில் முபாலகா, இது எங்களுக்கு ஒரு விடயத்தை அழுத்தி சொல்வதற்காக வேண்டி சஹாபாக்கள் பாவித்த ஒரு வார்த்தை பிரயோகம். லா அன்னஹு அலா வஜ்ஹில் ஹகீகா, கட்டாயம் தோள்கள் தோளோடு சேர்ந்திருக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. லிஅன்ன ஃபில் இல்சாகி ஷைஉம் மினல் முதாயக், அப்படி நாங்கள் தோள்கள் கால் சேர்ந்திருக்கலாம், தோள்களையும் நாங்கள் சேர்த்துத்தான் வைக்க வேண்டும் என்பது ஒவ்வொருவருடைய சதுரமும் அதற்கு ஏற்ற சதுரமாக இருக்காது. அப்படி வந்திருக்கக்கூடிய ஹதீஸ்களுடைய விளக்கம் நாங்கள் அதை அழுத்தம் திருத்தமாக பின்பற்ற வேண்டும் என்பதற்குத்தான் என்பதை சொல்வதை நாங்கள் பார்க்கலாம்.
அடுத்தது இந்த சஃப்புகளிலே ஆண்கள், சிறுவர்கள், பெண்கள் இருப்பார்கள். இது சம்பந்தமான ஓடர்களையும் நாங்கள் படித்துக் கொண்டு செல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது. நாங்கள் பொதுவாக பள்ளி வாயில்களுக்கு வந்தால் ஆண்கள் சஃப்பிலே முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும். அவர்களுடன் சிறுவர்களும் இருக்கலாம். பெண்கள் பின்னால் தான் இருக்க வேண்டும், கடைசி பக்கம்தான் இருக்க வேண்டும். முதலாவது சஃப்பிலே முதல் சஃப்புகள், ஆண்களுடைய முதல் சஃப்புகள் சிறந்த சஃப்புகள். பெண்களை பொறுத்தவரையிலே பெண்களுடைய கடைசி சஃப்புகள் தான் அவர்களுக்கு சிறந்த சஃப்புகள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை நாங்கள் பார்க்கலாம். அடுத்தது 3 நபர்கள் இருந்தால் இமாமத் செய்யும் பொழுது, வீட்டிலே சில வேளை தொழுகை நடாத்தும் பொழுது, நாங்கள் சுன்னத்தான தொழுகைகளை, நாங்கள் இரவு தொழுகைகளை நடத்தினால் 3 பேர் இருந்தால், அதிலே 2 மனிதர்களும் ஒரு பெண்ணும் இருந்தால், இமாமுக்கு பக்கத்திலே ஆண் நின்று கொள்வார், வலது பக்கத்திலே. பெண் என்ன செய்ய வேண்டும்? பின்னுக்கு ஒரு பின்னுக்காகத்தான் பெண்கள் நிற்க வேண்டும். அதே போன்றுதான் ஆணும் மகனும் ஒரு சிறுவனும் இருந்தால் இமாமுக்கு பக்கத்திலே சிறுவனை என்ன செய்து கொள்ளலாம், வைத்துக் கொள்ளலாம். பெண்கள் பின்னுக்காக சஃபிலே இருப்பார்கள். அதே போன்று 4 பேர் இருந்தால், இமாமும் 2 ஆண்களும் ஒரு பெண்ணும் இருந்தால், அல்லது இமாமும் 2 சிறுவர்களும் ஒரு பெண்ணும் இருந்தால், இமாம் முன்னுக்கு நிற்பாரு. 2வது சஃப்ல முதலாவது சஃபவா, இமாமுக்கு பின்னால் முதலாவது சஃப்ல 2 ஆண்களோ அல்லது ஒரு ஆணும் ஒரு சிறுவனுமோ அல்லது 2 சிறுவர்களும் இருப்பார்கள். பெண்கள் அதற்கு பின்னால் தான் இருக்கணும். அது உம்மாவாக இருந்தாலும் சரி அல்லது சகோதரியாக இருந்தாலும் சரி, பெண்கள் என்ன செய்ய வேண்டும்? அதற்கு பின்னால் 3வது சஃபில் தான் அவர்கள் நிற்க வேண்டும். அதே போன்று ஆண் ஒருவர் பெண்கள் கூட்டத்துக்கு தொழுகை நடாத்தினால், இதிலே நடத்த முடியுமா முடியாதா என்ற ஒரு விளக்கம் இருக்கின்றது. ஒரு ஆண் இருக்கின்றார் வீட்டிலே, பெண்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள் என்று சொன்னால், இவர்கள் மஹ்ரமானவர்களாக இருந்தால் மஹ்ரமான பெண்களுக்கு என்ன செய்யலாம்? ஒரு ஆணுக்கு தொழுகை நடாத்தலாம். அல்லது மஹ்ரமான ஒரு பெண்ணுக்கும் ஒரு ஆணுக்கு என்ன செய்யலாம்? தொழுகை நடாத்தலாம். ஏனென்றால் அவர்கள் தனித்து நிற்பது மஹரம்களுக்கு தவிர வேறு யாருக்கும் ஆணுக்கு பெண்ணுக்கும் என்ன செய்ய முடியாது? தனித்து நிற்க முடியாது. இப்படி பார்க்கும் பொழுது ஒரு ஆணுக்கு ஒரு பெண்கள் கூட்டத்துக்கு தொழுகை நடாத்தலாம், அதிலே மஹரமானவர்கள் இருந்தால். யாருமே மஹரமானவர்கள் இல்லாவிட்டால் ஒரு ஆண் அந்நிய பெண்களுக்கு, அது ஒரு பெண்ணாக இருந்தால் கூடவே கூடாது, பல பெண்களாக இருந்தாலும் தொழுகை நடாத்துவது விரும்பத்தக்க விடயம் அல்ல. தொழுகை நடாத்தக்கூடாது. மஹரமான பெண்கள் அந்த பெண்கள் கூட்டத்திலே இருந்தால்தான் ஒரு ஆணுக்கு என்ன செய்யலாம்? தொழுகை நடாத்தலாம் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். அந்நிய பெண்களுக்கு ஒரு ஆணை பொறுத்தவரையிலே தொழுகை நடாத்த முடியாது. இப்படி இருக்கும் பொழுது ஆண்கள் முன்னுக்கு நிற்பார்கள், பெண்கள் அனைவரும் ஜமாத்தாக பின்னுக்கு சஃப்புகளிலே அந்த சஃப்புகளுடைய ஒழுங்கை பின்பற்றி நிற்பார்கள். அடுத்தது, ஆண் ஒருவர் பெண்கள் கூட்டத்துக்கு தொழுகை நடாத்தினால் அதிலே இகாமத்து சொல்பவர் இமாமாகத்தான் இருக்க வேண்டும். ஆண்கள் தான் அதான் சொல்லக்கூடியவர்கள், ஆண்கள் தான் இகாமத் சொல்லக்கூடியவர்கள். ஆண்கள் இல்லாவிட்டால் பெண்கள் அவர்களுக்கு இந்த விடயங்களை, அதானை தவிர உலமாக்கள் சொல்வார்கள் அதான் தேவையில்லை, இகாமத்தை என்ன செய்யலாம்? பெண்கள் சொல்லிக்கொள்ளலாம், சற்று அவர்களுடைய வயசை ஆண்களை போன்றில்லாமல் தாழ்த்தி. ஆனால் ஒரு ஆண் தனிமையாக பெண்கள் கூட்டத்துக்கு ஜமாத்து செய்தால் அதிலே இகாமத் சொல்லக்கூடியவர் யார்? இமாமாக நின்று தொழுவிக்கக்கூடிய அந்த ஆணைதான் இகாமத் சொல்லி தொழுகையை நடாத்த வேண்டும். அடுத்தது, பெண்களுக்கு தொழுகை நடாத்துவது. பெண்கள் ஆண்களுக்கு தொழுகை நடாத்த முடியாது, இது தவறு. அதே போன்று பெண்கள் சிறுவர்கள், ஆண்களிலே சிறுவர்களுக்கு என்ன செய்ய முடியாது? தொழுகை நடாத்த முடியாது. அப்படி நடாத்தினால் அந்த தொழுவித்த பெண்ணுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும். பின்னால் நின்று தொழுத ஆண்களோ அல்லது சிறுவர்களோ அவர்களுடைய தொழுகை என்ன செய்யப்படாது? ஏற்றுக்கொள்ளப்படாது. அந்த இமாமாக நின்று பெண் தொழுவித்தால் அவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனால் பின்பற்றி தொழுதவர்களுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஆனால் பெண்கள் கூட்டத்துக்கு ஒரு பெண் என்ன செய்யலாம்? இமாமாக நின்று தொழுகை நடாத்தலாம். அப்படி நடாத்தினால் இப்ப எங்களுடைய சஃப்புகளுடைய சட்டம் வருகின்றது. பெண்கள் அந்த பெண்களுடைய முதலாவது சஃபிலே நடுவிலே இருந்துதான் இமாமத் செய்ய வேண்டும். ஆண்கள் ஒரு சஃப் முன்னாகி நாங்கள் இமாமத் செய்வதை போன்று பெண்கள் என்ன செய்யக்கூடாது? முன்னுக்கு பெய்து இமாமத் செய்யக்கூடாது. அவர்கள் தொழுகை நடாத்தும் பொழுது அவர்களுக்கு மிஹராப் என்று சொல்லப்படக்கூடிய ஒன்று என்ன செய்யாது? அப்படிப்பட்ட ஒரு ஏற்பாடு தேவையில்லை. மாறாக அவர்கள் அந்த பெண்களுடைய முதலாவது சஃபிலே நடுவிலே நின்று, முன்னுக்கு பின்னுக்கு ஆகாம நடுவிலே நின்று என்ன செய்யலாம்? தொழுகையை
வழிநடத்தலாம். ஒரு பெண் கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டி, அனைவரும் பெண்களாக இருப்பதற்காக வேண்டி வழிநடத்தலாம். இதிலே சில சஹாபாக்கள், ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள், உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் போன்றவர்கள் தொழுகை நடாத்தி இருக்கின்றார்கள் பெண்களுக்கு. ஆனால் சஃப்புகளுக்கு முன்னால் சென்று ஆண்கள் தனிமையாக நின்று ஒரு இமாமாக அவர்கள் தொழுவிப்பதை போன்று பெண்கள் தொழுவிக்க மாட்டார்கள். மாறாக பெண்களோடு பெண்களாக சஃபிலே நின்று இமாம் நடுவிலே இருந்து என்ன செய்வார், அந்த பெண்களில் ஒருவர் தொழுகை நடாத்த முடியும். இத்துடன் இன்றைய இந்த வகுப்பை நாங்கள் முடித்துக் கொள்வோம். அடுத்த வகுப்பிலே மற்ற விடயங்களை நாங்கள் பார்ப்போம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.